அண்மை செய்தி காவல்துறை கண்காணிப்பாளராக பணிபுரிந்த ஆஷிஷ் ராவத் மீது விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் ஆஷிஷ் ராவத் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிட்ட மாவட்ட நீதிபதிக்கு மதுரை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய ஆஷிஷ் ராவத் மீது காவலர் குடியிருப்பில் இருந்த தேக்கு மரங்களை பயன்பாட்டிற்காக வெட்டியதுடன் காவலர் நலச்சங்க நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கட்டிட பணிகளில் டெண்டர் நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தஞ்சாவூரை சேர்ந்த வழக்கறிஞர் கார்த்திகேயன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்தும் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் காவல்துறை தரப்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு சென்னை நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான தமிழ்நாடு அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா தேவையான சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அரசின் முன் அனுமதியின்றி அரசு ஊழியர் மீது விசாரணை நடத்த முடியாது என வாதிட்டார். அப்பொழுது மனுதாரரான கார்த்திகேயன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கு பதிவு செய்ய கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரியானதே என்றும் கையாடல் செய்வது அவரது அரசு அலுவல் பணியல்ல என்றும் எனவே அதற்கு அரசின் முன் அனுமதி தேவையில்லை என்றும் வாதிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட எஸ்பி மேல்முறையீடு செய்யாமல் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டிய ஊழல் கண்காணிப்புத்துறை மேல்முறையீடு தாக்கல் செய்திருப்பது சட்டப்படி ஏற்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமநாதராஜி வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட மறுநாளே உயரதிகாரிகளிடமோ சம்பந்தப்பட்ட எஸ்பியிடமோ அல்லது ஊழல் கண்காணிப்பு துறையினரிடமோ எந்த விளக்கமும் கேட்காமல் சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது சட்ட நடைமுறைகளுக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் எதிரானது என்றும் அலுவல் பணியில் எழக்கூடிய எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதனை விசாரிக்க அரசினுடைய முன் அனுமதி தேவை என்றும் பாதுகாப்பு தெரியும். மேலும் பாதிக்கப்பட்ட எஸ்பி மட்டுமே வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்பது தவறானது என்றும் வழக்கறிஞரை கைது செய்வதற்காகவே அந்த வழக்கறிஞரை கைது செய்வதற்காகவே காழ்ப்புணர்ச்சியுடன் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நேர்மையாக செயல்படும் அதிகாரிகளின் நியாயமான நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக நிற்பது அரசின் அடிப்படை கடமை என்றும் காவல்துறை அதிகாரிகள் மட்டுமல்ல அனைத்து அரசு அதிகாரிகளும் நேர்மையுடன் மேற்கொள்ளும் அதிகாரப்பூர்வ செயல்களுக்கு இந்த அரசு எப்பொழுதும் துணை நிற்கும் என தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மாவட்ட நீதிபதி எவ்வாறு இது போன்ற உத்தரவுகளை பிறப்பித்தார் என்றே தெரியவில்லை. இந்த வழக்கை அவர் அவசர தன்மையும் வழக்கில் அவர் செலுத்திய விசாரணை தன்மையும் கண்டனத்திற்குரியது என்றும் கூறிய நீதிபதி இந்த வழக்கில் தெளிவான உத்தரவு பிறப்பிப்பதாக கூறி வழக்கை தீர்ப்புக்காக ஒத்திவைத்தார்.